வணக்கம் சொத்து பொத்து சேனல் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்குற சொத்து என்னன்னு பார்த்தா, பொள்ளாச்சி ஆனைமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொள்ளாச்சினாலே தென்னந்தோப்பு தான் சிறப்பு. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு 9 ஏக்கர் உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த தோப்பு. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோப்பு. இது பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூமிங்க. ஆனைமலையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாசாணி அம்மன் கோயில். அதை தாண்டி போகிற காளியம்மன் கோவில் போகிற வழியில் இருக்கக்கூடிய தோப்பு இது. இது பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த தோப்பில் ஒரு வீடு இருக்குது. சாதா ஓட்டு வீடு ஒன்று இருக்குது. அங்கே மெயின்டைன் பண்ணுறவங்க தங்கிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வீடு. இப்போ ஒரு குடும்பம் அங்கே தங்கி இருக்குது. ரைட்டுங்களா? இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிணறு இருக்குது. கிணறு ஃபுல்லாக ஆல்வேஸ் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் பாருங்கள் வாய்க்கால். ஒரு சின்ன வாய்க்கால் அந்த தோப்புக்கு நடுவில் போயிட்டுருக்கு. ரைட்டுங்களா? நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஒரு தோப்பு. நல்ல ஒரு 20-25 வருஷ மரம் இருக்குது. நல்லா காய்க்கக்கூடிய ஒரு தோப்பு தான். ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூமிங்க. ரைட்டுங்களா? பஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு பூமி. இது 9 ஏக்கர். இந்த 9 ஏக்கர் இந்த 9 ஏக்கருக்கு நடுவில் ஒரு வாய்க்கால் போகுது. 2 பார்ட்டாக நடுவில் வாய்க்கால், இந்த பக்கம் ஒரு பூமி, இந்த பக்கம் ஒரு பூமியாக இருக்குங்க. தண்ணி வசதிக்கு குறைச்சலே கிடையாது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நல்ல ஒரு தண்ணி வசதி உள்ள பூமி. ரைட்டுங்களா? ஸோ இவங்க இந்த ஓனர் இதை கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அப்படி இந்த பூமியை உங்களுக்கு பார்க்கணும், இதை பற்றி விவரங்கள் தெரியணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மரத்தை பாருங்கள், நல்ல செழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பூமி. அதில் நல்லா இந்த ஏரியா தேங்காய்னாலே பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க நல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு தென்னை தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா அது. ரைட்டுங்களா? ஸோ இதை விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? இல்லை நான் பார்க்கணும், எப்போ வரணும், எங்கே பார்க்கணும் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், தென்னை எப்படி கொலை பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய பூமி, ரோடு ஃபேஸில் இருக்கக்கூடிய பூமி. ரைட்டுங்களா? இது நெட்டுக்கு ரோடு ஃபேஸ். கிட்டத்தட்ட பூமி ஃபுல்லாகவே ரோடு ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பூமி. ரைட்டுங்களா? பார்த்தீங்களா? வேன் போகுது பாருங்கள். ஸோ அந்த நெட்டு ஃபுல்லாக இந்த இடம்தான். சரிங்களா? ஸோ ஒரு ஒரு நல்ல பூமிங்க. நீங்கள் சைட் விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நேரில் பார்க்கும்போது அதோட ஒரிஜினல் இது தெரியும். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வாங்க, பூமியை பார்த்துட்டு அது என்ன ஏதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் விலை விவரங்களை பேசிக்கலாம். சரிங்களா? அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், இதுதான் பூமியோட அவுட்லைன். நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு பூமியில் எந்த ஸ்ட்ரெச் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்கள். இது என்னென்னா, முக்கியமாக இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பாதி நாள் வாய்க்கால் தண்ணி இல்லைன்னா கிணத்து தண்ணி அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று கிணத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று பாதி நாள் இங்கே மழை இருக்குங்க. ஒரு 4 to 6 மாதம் பார்த்திங்கன்னா சீசனில் நல்ல மழை இருக்கும். ஸோ அதனால் தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா.
இன்னொன்னு இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவைங்கிற லேபர்ஸ் வந்து ஈஸியா கெடைப்பாங்க. ஸோ, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரைட்டுங்களா? மெயின்டெயின் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த வாய்க்கால் இருக்கு. அது அப்பப்போ சீசனுக்கு தண்ணி ஓடும். சரிங்களா? ஓகே நண்பர்களே. இதே போன்ற உங்களுடைய நீங்க பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபரோட இடம், வீடு, ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும்னா, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து இதே போல வீடியோ போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ரைட்டுங்களா? அது மட்டும் இல்ல, நீங்க சேனல்ல பார்க்குறீங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணீங்கன்னா, இனியும் சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ நண்பர்களே!